பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 2ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம். தம் தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மார் ஆவார் தரிக்ககில்லார் வந்து நின்மேற் பூசல் செய்ய வாழ வல்ல வாசுதேவா உன் தயார் உன் திறத்தரல்லர் உன்னை நான் ஒன்று உரப்ப மாட்டேன் நந்த கோபன் அணிசிறுவா நான் சுரந்த முலை உணாயே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அவளோட குழந்தைகள்லாம் அவங்க கூட விளையாடிட்டு அழுதுண்டே பாரு அவள் வீட்டுக்கு போயிட்டா. அந்த தாய்மார்கள் சும்மா இருப்பாளா? அவள் பொறுத்துக்க முடியாமல் கம்பு குச்சியோடு உங்கள்கிட்ட சண்டை போட வந்துட்டுருக்கா. ஆனால் நீ என்ன பண்ணுற? கொஞ்சம் கூட பயப்படாமல் சந்தோஷப்படுறியே வாசுதேவனே அப்படிங்கிற. என்ன வசுதேவனின் மகனா? வசுதேவன் எவ்வளவு மென்மையானவர் தெரியுமா? ஆனால் கண்ணனோ விஷமக்கார கண்ணனாச்சே அப்படிங்கிறார். நான் உன்னை எதுக்காக கட்டி போட்டேன் தெரியுமா? மற்றவன் உன்னை அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சும்மா விளையாட்டுக்காக உன்னை கட்டி போட்டேன். உன்னோட தந்தையோ நந்தகோபன் உன்னை கண்டு கொள்வதே இல்லை. நீ செய்யும் ஸ்டேஷனில் அவர் பார்ப்பதே இல்லை. நான் தான் உன்னை கவனிக்கணும். உன்னை நான் தான் கொஞ்சம் கூட அடக்க தோன்றுவதே இல்லை. ஆனால் உன்னை கட்டி போடுற மாதிரி பண்ணுவேன், உன்னை நான் அடக்கவே மாட்டேன். நந்தகோபனின் அழகான குழந்தையே, நான் உனக்கு பால் கொடுக்க வந்திருக்கேன். இதை குடிச்சுட்டு நீ விஷமம் செய்யப்போ அப்படிங்கிற. பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 2ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம் பார்க்கலாம். கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடு கலக்கழிய பஞ்சி அன்ன மெல்லடியால் பாய்ந்த போது நொந்திடுமென்று அஞ்சினேன் கான் அமரர் கோவே ஆயர் கூட்டத்து அளவன்றாலோ கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய் முலை உணாயே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கம்சன் உன்னை அழிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக காத்துருக்கான். அவனும் நிறைய அசுரர்கள்லாம் அழிச்சு வச்சான். இந்த சகடாசுரன் ஒருத்தர் அனுப்பிச்சானே, கள்ளத்தன்மாக வண்டி சக்கரத்துக்குள்ளே இருந்து உன்னை அழிக்க பார்த்தானே. ஆனால் கண்ணா நீ என்ன பண்ண? அது உருக்கொலையும்படி செஞ்சுட்ட. அப்படிப்பட்ட கடினமான வண்டியை பஞ்சு போன்ற மென்மையான திருவடியால் கண்ணா நீ காலை உதைத்து உடைத்தாயே. அது உன் திருவடிக்கு வலிக்குமே என்று கவலைப்பட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? இன்னும் அந்த பயம் எனக்கு இருக்கு. பாரு, தேவாதி தேவனே, தேவர்கள்லாம் உன்னிட்ட பூமி பாரத்தை போக்கத்துக்கு பிரார்த்திக்கிறா. நீயும் அதை நிறைவேற்ற வந்தாய். குழந்தையாக வந்த நீ எவ்வளவு அசுரர்களை கொன்றாய். கம்சன் உன்னை அழிக்க மாற்றி மாற்றி திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறான். தாயான நான் என்னாகுமோ என்று பயந்து கொண்டே இருக்கிறேன் தெரியுமா? ஆயிரக்கூட்டத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உனக்கு என்னாகுமோ என்று பயந்தார்களே, அந்த அளவை விட ரொம்ப அதிகமாக நான் பயந்தேன். கண்ணா, நீ கம்சனை உன் வஞ்சனையால் உன் வலையில் அவன் விழும்படி செய்தாய். அவனை அழிக்க உனக்கு பலம் வேண்டாமா? அதற்கு இப்போது நீ குழந்தையா இருக்கிறாய் அல்லவா? இப்போ நீ பால் சாட்டால் தானே உனக்கு தெம்பு வரும். பால் தானே ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு. அதனால நீ பால் குடிக்கவா என்று பாசத்தோடு பெரியாழ்வார் சோதை கூறுகிறார்.